அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பிஸியாக இருந்துட்டேன். அதனால் பாஸ்ட் ஒரு வீக்காக வீடியோ போட முடியல. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இன்ஷா அல்லாஹ் இன்னி வர நாட்களில் கண்டினியூஸாக வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோக்கு லைக் போடுங்க. 5 நிமிடம் மதர்சா பாகம் 65. இஸ்லாமிய வரலாறு. முதல் வஹீக்கு பிறகு நபியின் நிலை. ஹீரா குகைக்குள் நபித்துவம் கிடைக்க பெற்று வஹி இறங்கிய இந்நிகழ்வு முதல் நிகழ்வாகும். எனவே அன்னலார் அஞ்சி நடுங்கியபடியே வீடு வந்தார்கள். தமது மனைவி கதீஜா ரலியல்லாஹு அவர்களிடம், என்னை போர்த்திவிடு என்றார்கள். அம்மையாரும் ஒரு போர்வையை எடுத்து போர்த்திட அன்னலார் படுத்துறங்கினார்கள். சிறிது நேரத்திற்கு பிறகு மனம் அமைதியடைந்ததும் தன் மனைவி கதீஜா அன்னையாரிடம் நடந்த யாவற்றையும் விவரித்தார்கள். அனைத்தையும் கேட்டறிந்த அம்மையார், தாங்கள் நன்மையையே செய்பவர், தர்மம் அதிகமாக செய்கிறீர்கள், பசித்தோருக்கு உணவளிக்கிறீர்கள். எனவே அல்லாஹு தாலா தங்களை வீணடிக்க மாட்டான் என ஆறுதல் கூறினார்கள். பிறகு அக்காலத்து அறிஞரும் தனது சிறிய தந்தையின் மகனுமான வரக்கா பின் நௌபல் என்பவரிடம் அன்னலாரை அழைத்து சென்றார்கள். அனைத்தையும் கவனமாக கேட்டறிந்த வரக்கா இவரிடம் வந்த அந்த நபர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடமும் வந்து போய்க் கொண்டிருந்த அதே வானவர்தான். எனவே இவர்கள்தான் இந்த சமுதாயத்தின் நபி ஆவார். இவரின் சமூகம் இவரை வெளியேற்றும் காலகட்டத்தில் நான் உயிருடன் இருந்தால் இவருக்கு உதவுவேன் என்றார். இதை கேட்ட அன்னலார், என்ன, எனது சமூகம் என்னை வெளியேற்றுமா என்று திகைப்புடன் கேட்டார். அதற்கு அவர், ஆம், எல்லா நபிமார்களுடனும் அவர்களின் சமூகம் இப்படித்தான் நடந்திருக்கிறது என்று அவர் கூறினார். அல்லாஹ்வின் ஆற்றல். யானை. அல்லாஹ் மற்ற விலங்குகளுக்கும் இடையே யானையையும் படைத்தான். இது மிகப்பெரிய உருவத்தை கொண்ட ஒரு விலங்காகும். இது மிகுந்த பலம் வாய்ந்தது. தூண்களை போன்ற 4 கால்கள், முரத்தை போன்ற காதுகள், சிறிய கண்கள் உடையது. தும்பிக்கை இதன் வினோதமான உறுப்பாகும். பெரும்பாலும் இயந்திரங்கள் செல்ல முடியாத மலைகள் மற்றும் அடர்ந்த காட்டுக்குள் யானை சென்று அதன் தும்பிக்கையின் உதவியால் மரங்களை பெயர்த்தெடுக்கிறது. மனிதனின் தேவைக்காக அல்லாஹு தாலா எப்படிப்பட்ட விலங்குகளை தனது ஆற்றலினால் படைத்துள்ளான். ஒரு ஃபரலை பற்றி. அமல்கள் யாவும் தொழுகையை பொறுத்தே. மறுமை நாளில் முதன்மையாக தொழுகையை பற்றித்தான் விசாரிக்கப்படும். அது சரியாக இருந்தால் மற்ற அமல்கள் யாவும் சரியாகத்தான் அமையும். அது சரியில்லை என்றால் மற்ற யாவும் கெட்டதாகவே இருக்கும் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். ஒரு முக்கிய அமலின் சிறப்பு. கிப்லாவை நோக்கி மலஜாலம் கழிக்காதீர்கள். மலஜாலம் கழிக்கும் போது கிப்லாவின் பக்கம் முன்னோக்காமலும் பின்னோக்காமலும் இருப்பவர்களுக்கு ஒரு நன்மை எழுதப்பட்டு ஒரு பாவம் மன்னிக்கப்படுவதாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இந்த ஹதீஸ் தப்ரானி அஸ்வத்தில் இடம்பெற்றிருக்கு. ஒரு பாவத்தை பற்றி. ஜகாத் வழங்காதவர் மறுமை நாளில் நரகம் செல்வார் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். உலகத்தை பற்றி. உலகமே நோக்கமாகுவதன் விளைவு. எவர் அல்லாஹ்வுக்காக ஆகிவிடுகிறாரோ அவருடைய தேவைகளுக்கு அல்லாஹ் பொறுப்பேற்கிறான். மேலும் அவர் அறியா புறத்திலிருந்தும் அவருக்கான இரணத்தை அல்லாஹ் தருகிறான். எவர் உலகத்தின் பக்கம் முழுமையாக சாய்ந்து விடுகிறாரோ அவரை உலகின் வசமே அல்லாஹ் ஒப்படைத்து விடுகிறான் என நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். மறுமையை பற்றி. மறுமை நாளின் மலைகளின் நிலை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான், நபியே, மக்கள் உம்மிடம் மலைகளை பற்றி கேட்கிறார்கள். அவற்றை என் இறைவன் தூள் தூளாக்கி விடுவான் என்று நீ கூறுவீராக. பின்பு அவற்றை சமவெளியாக்கி விடுவான். அதில் நீர் மேடு பள்ளத்தை காண மாட்டீர். குர்ஆனின் அறிவுரை. குர்ஆனில் அல்லாஹு தாலா கூறுகிறான்,
நிச்சயமாக நபியின் மீது அல்லாஹ் அருள் புரிகிறான். வானவர்களும் அவர்களுக்கான அருளை தேடுகிறானர். நம்பிக்கை கொண்டோரே, நீங்களும் அவர்கள் மீது சலவாத் சொல்லி அவர் மீது சலாம் சொல்லுங்கள்.